அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எம்எஸ்எம்இ அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்க பிசினஸ்க்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒண்ணு. எம்எஸ்எம்இ ஆக்ட் படி 43 பிஹெச் அப்படின்ற செக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க, அந்த செக்ஷன் படி டேலில உங்களோட அக்கௌண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணி மெயின்டைன் பண்றது எப்படி அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது மாதிரியான டேலி சம்பந்தமான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை நீங்க தொடர்ந்து பெறணும் அப்படின்னா விக்டரி சிஸ்டம் சர்வீஸ் அப்படின்ற நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏற்கனவே நீங்க என்னை பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். என்னோட பேர் ஆவிச்சி கிருஷ்ணன். நான் டேடி எவாஞ்சலிஸ்ட்னு இந்தியாவில் ஒரு 20-30 பேர் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தர். டேலிக்கு இது வரைக்கும் 4 புக்கு தமிழ் இங்கிலீஷில், ஒரு புக்கு இங்கிலீஷில், இந்த தமிழில் 2 வீடியோ டியூட்டர், ஒரு தமிழில் ஒரு இங்கிலீஷில். ஆக டேலிக்காக 98லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அமைச்சூராக ஒரு ஆளாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா இந்த எம்எஸ்எம்இ 43பிஹெச்னு ஒரு செக்ஷன், 43பி வரைக்கும் வந்தது. ஹெச்ன்ற சப்செக்ஷன் இன்சர்ட் பண்ணாங்க. அந்த செக்ஷன் எதை பற்றி பேசுது, அது என்ன முக்கியத்துவம், அது நமக்கு வேணும்னா டேடியில் அதை எப்படி கொண்டுறது, இதை பற்றிலாம் தான் இன்னைக்கு படிக்க போகிறோம். முதல் கொஸ்டின் என்ன, ஏன் எம்எஸ்எம்இக்கு மட்டும் ஒரு முக்கியத்துவம்? எம்எஸ்எம்இக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, இதில் 33% ஜிடிபின்றது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ ஜிடிபி 33% எங்கேருந்து வருது அப்படின்னா எம்எஸ்எம்இ செக்டார்லேருந்து தான் வருது. மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், ரைட்? ஸோ எம்எஸ்எம்இ செக்டார்லேருந்து தான் வருது 33% ஜிடிபி, ஆல்மோஸ்ட் 1/3. தென் 45 to 50% ஆஃப் எக்ஸ்போர்ட் எங்கேருந்து வருது அப்படின்னா எம்எஸ்எம்இலேருந்து தான் வருது. ஓகே, ரைட். அப்போ நமக்கு எக்ஸ்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மூலமாக தான் நம்ம நிறைய அந்நிய செலவணி நிறைய எடுக்கிறோம். அது இருந்தால் தான் நம்மளால வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த டெபிசிட், ட்ரேட் டெபிசிட் இல்லாமல் இருக்கிறது மேனேஜ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. தென் 95% பிஸ்னஸ் யூனிட் எங்கேருந்து வருது அப்படின்னா எம்எஸ்எம்இலேருந்து தான் வருது. ஏன்னா லார்ஜ் ஸ்கேல் யூனிட் ஒரு 4 to 5% தான் லார்ஜ் ஸ்கேல் யூனிட், மற்றதெல்லாம் எம்எஸ்எம்இல தான் இருக்குது. ஓகே, தென் நம்ம ஒரு பெரிய சூப்பர் பவராக மாறணும், 2047 மாறணும் அப்படின்னு ஒரு எய்ம் வச்சுருக்கோம். அதை நோக்கி ஒர்க் பண்ணுறோம். அப்படி ஒர்க் பண்ணும்போது நமக்கு அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட், துணையாக நிற்கிறது யாரு அப்படின்னா எம்எஸ்எம்இ. அப்போ இவ்வளவு நமக்கு 33% ஜிடிபியை சம்பாரிச்சு கொடுக்குற, 50% எக்ஸ்போர்ட்டை பண்ணி கொடுக்குற, 95% ஆஃப் பிஸ்னஸ் யூனிட்ஸை கொண்டு கொடுக்குற எம்எஸ்எம்இக்கு திரும்ப நம்ம ஏதாவது பாதுகாப்பு பண்ணியிருக்கோமா, நல்லது பண்ணியிருக்கோமா அப்படி ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? அந்த கொஸ்டின் இருக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பாக அவங்க பாதுகாக்கப்பட வேண்டியவங்க. எம்எஸ்எம்இக்கு நம்ம ஒரு வெயில் ஒன்று பண்ணி தரணும். ஒரு வெயில் வச்சு கொடுத்தா, விஇஐஎல் வெயில் வச்சு கொடுத்தா தான் அவங்க தன்னை காப்பாற்றிக்கிட்டு அவங்களுடைய தொழில்களையும் காப்பாற்றிக்க முடியும். அப்போ அதை பண்ணி தர்றதுக்காகத்தான் எதை இன்சர்ட் பண்ணாங்க அப்படின்னா 43பி சப்செக்ஷன் ஹெச்சை இன்சர்ட் பண்ணாங்க. ஓகே, கிளாஸ் எப்போ இன்சர்ட் ஆச்சு அப்படின்னா 1/4/24 வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/4/24. அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் அசஸ்மெண்ட் இயர் 2024-25க்கு அது அப்ளிகபிள். இப்போ அசஸ்மெண்ட் 2024-25க்கு அப்ளிகபிள்னா ஃபினான்சியல் இயர் 2023-24க்கே அது அப்ளிகபிள். நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா 2024 ஃபினான்சியல் இயருக்கு தான் உள்ளதுன்னு புரிஞ்சுக்கிறோம். ஆக்சுவலாக ஃபினான்சியல் இயர் 23-24க்கே இந்த 43பிஹெச் அப்ளிகபிள். யாருக்கு அப்ளிகபிள்? மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு மட்டும்தான். சார் எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்ஓ இருக்கு. ஆனால் இந்த 43பிஹெச் ஆக்ட் எதுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகுது அப்படின்னா மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகுது. அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, எம்எஸ்எம்இல மேனுஃபேக்சரர் ரெஜிஸ்டர் பண்ணலாம், சர்வீஸ் ப்ரொவைடர் ரெஜிஸ்டர் பண்ணலாம், ட்ரேடரும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ட்ரேடர் அப்படின்னா ஹோல்சேலர், ரீட்டைலர், சர்வீஸ் ப்ரொவைடர் எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆனால் இப்படி ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த 43பிஹெச் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, அல்லது எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ரெஜிஸ்டர் பண்ணுறது ட்ரேடராக தான் ட்ரேடருக்கு எம்எஸ்எம்இ ஆக்டில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் உண்டே தவிர பெனிஃபிட்ஸ் பாஸ் ஓவர் ஆகாது. சார் அது எதில் வர்றவங்க? என்ஐசி, நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர், என்ஐசி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோடு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த கோடு படி 45, அதாவது மோட்டார் வெஹிக்கிள் இல்லாமல் அதர் சர்வீசஸில் இருக்கவங்களுக்கு, ஓகே, 45 அதர் கூட்ஸ் ரிலேட்டட் சர்வீஸில் இருக்கவங்களுக்கு, தென் 46 ஹோல்சேல் ட்ரேடர் மோட்டார் வெஹிக்கிள் இல்லாமல், தென் 47 ரீட்டைலர் ட்ரேடர். இந்த என்ஐசி கோடு 45, 46, 47ல் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகியிருந்தீங்கன்னா, அதாவது ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, உங்களுடைய சப்ளை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ட்ரேடர் அப்படின்றதுனால அந்த பெனிஃபிட் கொடுக்கணும். 43பிஹெச்ல வர பெனிஃபிட்டை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல சின்னதாக ஒரு சிக்கல் வருது. இப்போ ஆதித்தன் சாரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், விக்டரி சிஸ்டம்ஸே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். விக்டரி சிஸ்டம்ஸ் பேசிக்கலாக பண்ணுறது என்ன அப்படின்னா டேலி சாஃப்ட்வேரை வாங்கி விற்கிறது. அப்போ அவங்க ட்ரேடரா ஒரு கேள்வி கேட்குறோம். சார் டேலி சாஃப்ட்வேரை வாங்கி வித்துட்டா அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தரணும்ல.
அதில் ஒரு ஸ்பிளிட் பண்ணணும்னா பண்ணி தரணும்ல, ஒரு ரீரைட் பண்ணணும்னா பண்ணி தரணும்ல. அப்போ விக்ட்ரி சிஸ்டம் சர்வீஸ் வந்து தன்னை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்கன்னா, சர்வீஸ் ப்ரொவைடர்னு பேசிக்கலாக ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அது தவிர கூட்ஸும் விற்கிறோம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மெயின் இன்கம் சர்வீஸ்ல இருந்து தான் வரும். கூட்ஸ் கொஞ்சம் விற்பாங்க. அப்போ அவங்க வந்து 45, 46, 47 ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்படி பார்க்கும்போது அவங்க சர்வீஸ் ப்ரொவைடர். அப்போ மேனுஃபேக்சரர் சர்வீஸ் ப்ரொவைடராக இருந்தால் 43BHக்கான பெனிஃபிட் கிடைக்கும். வெறும் ட்ரேடர் அப்படின்னு இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அந்த 43BHோட பெனிஃபிட்டை வந்து பாஸ் ஓவர் பண்ணணும்னா அவசியம் இல்லை. ஓகே, இப்போ இன்னொரு கேள்வி வரும். ஓகே ரைட், லக்ஷ்மி மேடம் கேட்குறாங்க, எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு 45ல பண்ணியிருக்காரா, 46ல பண்ணியிருக்காரா, 47ல பண்ணியிருக்காரான்னு நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அவர் நெத்தியில் எழுதிட்டு வருவாரா, இல்லை வெத்தலையில மை வச்சு கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்குறேன். லக்ஷ்மி மேடம் கோவப்படாதீங்க, அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பின்னாடி வந்து சொல்லித்தரோம். ஸோ இப்போ அடுத்து எங்கே போகிறோம்னா, இது வந்து எதுக்காக இந்த செக்ஷனை கொடுத்தாங்க, மெயினாக எதுக்காக கொடுத்தாங்கன்னா, MSMED, அதாவது MSME டெவலப்மெண்ட் ஆக்ட் படி செக்ஷன் 15ல எத்தனை நாளுக்குள்ள ஒரு MSME உங்களுக்கு சப்ளை பண்ணா அவங்களுக்கு நீங்க பேமெண்ட்டை கொடுக்கணுன்றதுக்கு ஒரு டைம் லிமிட் ஒன்றை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்டிப்புலேட் பண்றாங்க. என்ன டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க சார்? MSME பதிவு பண்ணவங்க அவங்களுக்கு வந்து நீங்க 15 டேஸ்க்குள்ள கொடுத்துடணும். ஓகே, 15 டேஸ்க்குள்ள பேமெண்ட் கொடுக்கணும். ஓகே, ஸோ 15 டேஸ்க்குள்ள பேமெண்ட் கொடுக்கணுன்றது யாருக்கு? உங்களுக்கும் அவங்களுக்கும் எதுவும் ரிட்டனா அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னா 15 டேஸ் ஓரலா தான் நீங்க வந்து ஒருத்தரை கூப்பிட்டு சர்வீஸ் பண்ண சொல்றீங்க. சர்வீஸ் பண்றாங்க. இப்போ நம்ம இதுலேயே வந்து ரமேஷ் அசோசியேட்ஸ் இருக்காங்க. இப்போ ரமேஷ் அசோசியேட்ஸ் வந்து ஒரு சர்வீஸ் எனக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ரமேஷ் அசோசியேட்ஸை நான் ஓரலா கூப்பிட்டு வெர்பலா பேசி எனக்கு இந்த சர்வீஸ் கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க பண்றாங்க. ஓகே, அவங்க MSME ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, பண்றாங்க. இப்போ ரமேஷ் அண்ட் அசோசியேட்ஸ்க்கு எனக்கு ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இல்லைன்னா நான் எத்தனை நாள் ரமேஷ் அசோசியேட்ஸ்க்கு பேமெண்ட் கொடுக்கணும்? 15 டேஸ்க்குள்ள கொடுக்கணும். எனக்கு ரெகுலரா ஒருத்தங்க சப்ளை பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே ரைட், ஸோ பிரியா என்டர்பிரைசஸ் எனக்கு ரெகுலரா சப்ளை பண்றாங்க. இப்போ பிரியா என்டர்பிரைசஸ்க்கு நான் பேமெண்ட் எப்போ கொடுக்கணும்? எனக்கு அவங்களுக்கு ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இருக்கு. ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இருந்தா 45 டேஸ்க்குள்ள. இப்போ நம்ம அந்த இடத்துல என்ன கேள்வி கேட்போம்னா, சார் நான் பிரியா அசோசியேட்ஸ்க்கு 90 நாள் கழிச்சு தான் பேமெண்ட் கொடுப்பேன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் சார். நம்ம அப்படி அக்ரிமெண்ட் போட்டிருந்தாலும் 42 நாள்ல தரணுமானா MSME டெவலப்மெண்ட் ஆக்ட் செக்ஷன் 15 என்ன சொல்லுதுன்னா, அக்ரிமெண்ட் இல்லாட்டினா 15, அக்ரிமெண்ட் இருந்தா 45. நீங்க எத்தனை நாள் வேணாலும் அக்ரிமெண்ட் போட்டிருக்கலாம், அது ஓகே, அது கொஸ்டின் இல்லை. ஆனா 15, 45 இந்த 2 டைம் லிமிட்டுக்குள்ள நீங்க பே பண்ணியே ஆகணும். MSMEக்கு பே பண்ணணும். சரி சார், இப்போ நான் பே பண்ணல, நம்ம அடுத்த கேள்வி அதான் கேட்போம். சட்டத்தை மீறினா என்ன ஆகும்னா, முதல் விஷயம், எந்த இயர்ல அதை நீங்க பே பண்ணாம விட்டீங்களோ அந்த இயர்ல அதை நீங்க எக்ஸ்பெண்டிச்சரா எழுத முடியாது. இப்போ பிரியா அசோசியேட்ஸ்க்கு நான் வந்து 45 டேஸ்ல பே பண்ணல, எனக்கு ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இருக்கு அப்படின்னா அதை நான் எங்கே எழுதுறேன்? ஒருவேளை நான் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் 30,000 எழுதுறேன்னா, கொடுக்கலன்னா அந்த ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் 30,000 என்னுடைய புக் ப்ராஃபிட்டோட ஆட் பண்ண சொல்லி ஆடிட்டர் எனக்கு குவாலிஃபை பண்ணுவேன். ஓகே, அப்படி குவாலிஃபை பண்ணும்போது புக் ப்ராஃபிட்டோட ஆட் ஆயிடும், அதுக்கு நான் டேக்ஸ் கட்டுவேன். இப்போ கொஸ்டின் என்ன சார், இந்த வருஷம் தரல, நெக்ஸ்ட் இயர்ல கொடுத்துட்றேன். மார்ச்ல பில் வாங்கிட்டேன், கொடுக்கல, ஏப்ரல்ல கொடுத்துட்றேன். அப்போ ஏப்ரல்ல கட்டும்போது எனக்கு வந்து அதுக்கு நான் கழிச்சுக்கலாமான்னா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எந்த இயர்ல வந்து கட்டுறீங்களோ, எந்த இயர்ல பே பண்றீங்களோ அந்த இயர்ல கழிச்சுக்கலாம். பே பண்ணாத இயர்ல டிஸ்அலோவ் ஆகும், பே பண்ற இயர்ல அலோவ் ஆகிடும். ஓகே ரைட். அப்போ அது இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, நீங்க டிலே பண்ணி பே பண்ண டிலே பண்ணதுக்கான அந்த டைமுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய தொகைக்கு அன்னைக்கு RBI என்ன ரேட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சஜஸ்ட் பண்ணுதோ, ப்ரெஸ்கிரைப் பண்ணுதோ, லெவி பண்ணுதோ, அந்த லெவிட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்க அவங்களுக்கு ஆட் பண்ணி தரணும். ஓகே, அப்புறம் செக்ஷன் 24 என்ன சொல்லுது அப்படின்னா வந்து, நீங்க அப்படி கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ல எழுத முடியாது. ஏன்னா நீங்க பர்பஸ்ஃபுல்லா டிலே பண்ணிட்டீங்க. டிலே பண்றதுக்கு ஒரு வட்டி கொடுக்குறீங்க, அந்த வட்டியை செலவா எழுதிட்டா என்ன அர்த்தம்? ஓகே ரைட். தப்பு பண்ண வகையில் நடந்த செலவு அப்படின்னு ஒன்று எழுதுனா அதை ஒத்துக்குவாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே ரைட். அப்ப அது கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுன்ற ஒரு கான்சிக்வன்ஸ். இன்ட்ரெஸ்ட்டை வச்சிருந்தோம்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து அலோவபிள் எக்ஸ்பெண்டிச்சரா கிளைம் பண்ண முடியாதுன்றது 2வது கான்சிக்வன்ஸ். ஓகே ரைட். சார் இதெல்லாம் எதுக்கு சார்? டைம்ல கொடுத்துட்டா தொந்தரவு இல்லையா? கொடுத்துட்டா தொந்தரவு இல்லை, கொடுக்கலைன்னா இந்த தொந்தரவுலாம் வரும். ஓகே, அதுக்கப்புறம் சில ஃபார்ம்ஸ் கொடுக்கணும், அதெல்லாம் டவுன் த லைன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போவோம். அப்போ திரும்ப சொல்றேன், 43BH கிளாஸ் இந்த சப்செக்ஷன் ஆர் கிளாஸ் எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, MSMEயோட நலன்களை பாதுகாக்கிறதுக்காக அறிமுகப்படுத்தினாங்க. MSMEக்கான பெனிஃபிட் எதுக்கு பொருந்தும் அப்படின்னா, மைக்ரோ அண்ட் ஸ்மாலுக்கு தான் பொருந்தும், மீடியத்துக்கு பொருந்தாது. மைக்ரோ அண்ட் ஸ்மால்லையும் ட்ரேடருக்கு வந்து இந்த பெனிஃபிட் வந்து கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, அப்போ ஆதித்தன் சார் கிளாஸோட ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டாரு, நான் MSMEல ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை, நான் எதுக்கு இந்த ஆக்டை வந்து பார்க்கணும், 43BH பார்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா,
அதுக்கு கவர்மெண்ட் சொல்ற பதில் என்ன, நீங்க யாருன்றது கொஸ்டின் இல்லை, உங்களுக்கு சப்ளை பண்றவர் யாருன்றது தான் கொஸ்டின். உங்களுக்கு சப்ளை பண்றவர் எம்எஸ்எம்இ ஆக்ட்ல ரெஜிஸ்டர், எம்எஸ்எம்இல உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 45, 46, 47 கோடு இல்லாம இருந்தாருன்னா அவருக்கு நீங்க 14 டேஸ்ல 15 டேஸ்ல பேமெண்ட் கொடுத்தீங்களான்ற கேள்வி வரும். கொடுக்கல அப்படின்னா உங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தான் அதை டிசலோ பண்ணுவாங்க. ஜிஎஸ்டி ரிட்டர்னுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே ரைட். அங்க வந்து வேற ஒரு டைம் லிமிட் இருக்கு, 180 டேஸ் இருக்கு. இல்லைன்னா இன்புட் கிரெடிட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணணும், அதை வந்து 7Hல போட்டு 7Hல வந்து ரீக்ளைம் பண்ணிக்கலான்றதெல்லாம் வருது இல்லை, அது வந்து ஜிஎஸ்டிக்கானது. அதுக்கும் இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அல்லது இங்க கொடுத்துருக்க 43BHக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே, இது தெளிவா புரிஞ்சிச்சா? அடுத்த ஸ்லைட்ல எம்எஸ்எம்இ, அதாவது எம்எஸ் மைக்ரோ ஸ்மால் மீடியமுக்கு மேல என்ன போட்டாங்க? ரைட், ஓகே. இப்போ நான் மீடியமுக்கு மேல என்ன போட்டாங்கன்னு கேட்டோன்னே கார்த்திக் சார் தலையாட்டுறாரு. ஐயோ பெரிய இன்டூ போட்டிருக்கு தலைவரே, அப்ப அதை எடுக்கக்கூடாதான்னு கேட்கிறாரு. ஆமா, சப்ளையர் எம்எஸ் மைக்ரோ ஸ்மால் மீடியமா இருந்தாருன்னா அதை கன்சிடர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஓகே ரைட். அப்போ மைக்ரோ ஸ்மாலை மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். மைக்ரோனா யாரு சார்? மைக்ரோனா யாருன்றதுக்கு 2 லிமிட் கொடுக்குறாங்க. ஒன்று, ஒரு மைக்ரோ தன்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ல பிளான்ட் அண்ட் மிஷினரியில எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கதா சொல்லிட்டாங்க, அதை பாருங்கன்றாங்க. ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரியில ஒரு மைக்ரோ வந்து 1 கோடி கீழே, 1 கோடிக்கு கீழே 99 lakhs வரைக்கும் பண்ணியிருந்தா அவங்க மைக்ரோ, முதல் கண்டிஷன். ரெண்டாவது, லாஸ்ட் இயர் டேர்ன் ஓவர் வந்து 5 crore கீழே இருந்தா அவங்க வந்து மைக்ரோ. ஓகே, ஸோ டேர்ன் ஓவர் 5 கோடி கீழே இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மிஷினரி 1 கோடி கீழே இருக்கும். ஓகே, ஸோ இது 2 இருந்ததுன்னா அவங்க வந்து மைக்ரோ. அப்போ ஸ்மாலுக்கு இதே மாதிரி லிமிட் இருக்குல்ல சார்? இருக்கு. ஸ்மாலுக்கு என்ன லிமிட்னா, பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு 10 கோடியும் டேர்ன் ஓவருக்கு 50 கோடியும். ஓகே ரைட். ரெண்டையும் இந்த மைக்ரோவோட லிமிட்டை 10ஆல பிரிக்கினா ஸ்மார்ட். மீடியம்க்கு என்ன லிமிட்ன்றதை பத்தி இருக்கு, அகடமிக்கலா அதை தெரிஞ்சுக்கலாம். நமக்கு அது நம்மளோட கவலைக்குள்ள வரல. மைக்ரோ ஸ்மால். ஓகே, அதுக்கு பிளான்ட் அண்ட் மிஷினரி 1 கோடி, டேர்ன் ஓவர் 5 crore, பிளான்ட் அண்ட் மிஷினரி 10 கோடி, டேர்ன் ஓவர் 50 கோடி, இது இருக்கணும். ஓகே, ஸோ இது இருந்ததுன்னா மைக்ரோ அண்ட் ஸ்மால்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இது சர்டிஃபிகேட்ல போட்டிருக்குமானா கண்டிப்பா போட்டிருக்கும். ஓகே, ஸோ இப்போ அடுத்த கேள்வி என்ன சார்? எனக்கு ஒருத்தர் தன்னோட எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுக்குறாரு சார். முதல்ல எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும்னு கண்ணில் காட்டுங்க சார். ஓகே, ஸோ அது காட்டணும்ல. ஸோ இங்கே வந்து உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்னு போட்டிருக்கா சார். ரைட், எம்எஸ்எம்இ கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இதில் வந்து இந்தியாவில் எம்எஸ்எம்இ கீழே இது வந்து வாங்கியிருக்கோமா? இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்ல இது மைக்ரோ தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்க. அப்படின்னா இவங்க 5 கோடி கீழே டேர்ன் ஓவர் பண்றவங்க, 1 கோடி கீழே இன்வெஸ்ட் பண்ணிருக்கோங்க. சர்வீசஸ்னு ஒன்று போட்டிருக்காங்களா? இவங்க மேனுஃபேக்சரா சர்வீசஸான்னு கேட்குறவங்க மேனுஃபேக்சர். இங்கே ட்ரேடர் இருந்ததுன்னா அப்புறம் வந்து அது எதுல பதிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இங்கே சர்வீசஸ் போட்டோமா? ரைட்டா. ஸோ இப்போ மைக்ரோ போட்டாச்சு, சர்வீசஸ் போட்டாச்சு. இங்கே உதயம் கொடுத்ததுக்கு அப்புறம் டிஎன்னு கொடுத்துருக்கா சார். தமிழ்நாட்டில் இவர் பதிவு பண்ணியிருக்காரு டிஎன் 02 இந்த நம்பர். ஓகே, அந்த கம்பெனிக்கோட பேர் என்ன? ஓகே, பழைய ஒருவேளை உத்தியோக ஆதாரில் ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த நம்பர் என்ன, அங்கே என்ன நேமு, என்ன அட்ரஸ், என்னைக்கு வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இங்கே தான் என்ஐசி கோடுன்னு ஒன்று இருக்கா, இதில் வருதா சார்? 69 காட்டுறாங்களா சார்? இந்த என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டரோட 2 digitல 45, 46, 47 இருந்தா அது வந்து எதுல வராது அப்படின்னா அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்டை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, ஸோ என்ஐசி டிஜிட்லாம் இங்கே வரிசையா எல்லாம் இருக்கா? ரைட்டா. என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, அட என்னப்பா இது மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் அடிச்சு தரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு டிடிபி சென்டரில் கொடுத்தோன்னா அடிச்சு கொடுத்துட போறான். ஒரு நம்பரை போட்டு ஏதோ ஒன்று அடிச்சு கொடுத்து 15 நாள்ல பேமெண்ட் கொடுக்கணும்னா ஏற்பாடு பண்ணிடலாம்லன்னு கேட்கிறாரு. பார்த்தீங்களா சார் மோகன் சார்? அப்படி அடிச்சு கொடுத்தா அதை செக் பண்ணணும்ல. ஒருத்தர் சர்டிஃபிகேட் கொடுத்தா வாங்கி வச்சு செக் பண்ணணுமா? செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும்? இந்த நம்பரை எடுத்து வச்சுட்டு எப்படி செக் பண்ணணும்னு காமிக்கிறாங்க. எப்படி செக் பண்ணணும்? முதல்ல வந்து நீங்க உதயம் registration.gov.in போறீங்க. போயிட்டு அங்க ஓகே, இங்க பிரிண்ட் ஆர் வெரிஃபை, இந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் போறப்ப கவனமா இருங்க. .comல ஒரு சைட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க, .inல ஒரு சைட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து கவர்மெண்ட் மாதிரியே ஒன்று கிரியேட் பண்ணி அதுல நம்மளை காசு வாங்குறதுக்கு ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணுறது. வெரிஃபை பண்ணணும்னா 1000 ரூபா கொடு, 500 ரூபா கொடு. அப்போ அது கவனமா இருக்கணும். அதனால கவர்மெண்ட் gov.in தான் போறோமா ஒரு கொஸ்டின். தென் பிரிண்ட் ஆர் வெரிஃபை கிளிக் பண்ணோன்னே இங்க புதுசா ஒரு ஸ்டார் போட்டு வெரிஃபை உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒன்று இருக்கா, அங்க போய் கிளிக் பண்ணுங்க சார். திரும்ப சொல்றேன், உதயம் registration.gov.in போயிட்டு பிரிண்ட் ஆர் வெரிஃபையை கிளிக் பண்ணிட்டு அந்த டேப்ல வெரிஃபை உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா அடுத்ததுக்கு இங்க இந்த சர்டிபிகேட்ல ஒரு நம்பர் பாத்தீங்கல்ல, இந்த சர்டிபிகேட்ல ஒரு நம்பர் பாத்தீங்கல்ல, இங்க ஒரு நம்பர் இருக்குல்ல, இந்த சர்டிபிகேட்ல பார்த்த நம்பரை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியோ டைப் பண்ணியோ பண்ணுங்க. அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் என்ன,
நாம மனுஷங்க தானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கேப்சா வச்சிருப்பானுங்க. அந்த கேப்சாவை கண்ணை கசக்கிட்டு எப்படியாவது கரெக்டா டைப் பண்ணி வெரிஃபை கிளிக் பண்ணீங்கன்னா, வெரிஃபை கிளிக் பண்ண பிறகு என்ன ஆகும்னா, இந்த சர்டிபிகேட்டோட ஒரிஜினல் என்ன ரெஜிஸ்டர் ஆயிருக்கு நம்பர் இது இங்க இருக்கு. இதுல இருக்கதே இங்க வருதா பாருங்க. இங்க இருக்கதே இந்த கம்பெனி பேர் வருதா, ஓகே. ப்ரொப்பரேட்டரின்னு வருதா, சர்வீசஸ் வருதா, ஓகே. இவங்க எத்தனை வருஷம் பண்ணியிருக்காங்க, இதுல மைக்ரோவா இருக்காங்களா, இதா இருக்காங்களான்றது தெரியுதா, இன்ஃபர்மேஷன் தெரியுதா, ஓகே. இதுல கீழே உதயம் சர்டிபிகேட் ரெஜிஸ்டர் வெரிஃபிகேஷன்ல கீழே போனீங்கன்னா மைக்ரோவா மீடியமா ஸ்மாலா அது வந்து பார்த்துக்கிறோம். அப்போ இப்படிதான் வெரிஃபை பண்ணணும். இதை வெரிஃபை பண்ண பிறகு இந்த நம்பரை டேலிக்குள்ள போட்டு வைக்கணுன்றது நமக்கு புரியும். ஸோ வெரிஃபை பண்ணிட்டா கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா அதுக்கப்புறம் அந்த நம்பரை போட்டு வைக்கணும். ஓகே ரைட். ஸோ இப்போ இதெல்லாம் அவங்ககிட்ட இருந்து ஒரு லெட்டரா கன்ஃபர்மேஷன் வாங்கணும். அவங்களோட சர்டிஃபிகேட் ஒரு காப்பியோட ஒரு கன்ஃபர்மேஷன் அவங்க நமக்கு எழுதி கொடுக்கணும். ஓகே. அதுக்கு இன் ஜென்ரல் இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதாவது வி கன்ஃபார்ம். ஓகே. உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் படிக்கிறதுனால நான் படிச்சுக்காம பேன் நம்பர் இது, கம்பெனி இது, வி கன்ஃபார்ம். எங்களுக்கு வந்து உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, நான் மைக்ரோல இருக்கோம், என்னுடைய உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது, சர்டிஃபிகேட் பின்னாடி அட்டாச் ஆயிருக்கு. இப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டரையும் அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு பின்னாடி வந்து அந்த உதயம் சர்டிஃபிகேட்டையும் பத்திரமா வச்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லார்ட்டையும் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டோமா. இது யார்கிட்ட வாங்கணும், இது யார்கிட்ட வாங்கணும்னா நமக்கு மெட்டீரியல் சப்ளை பண்றவங்க, நமக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றவங்க, அவங்க எல்லாத்துட்டையுமே இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கணும். அப்போ இன்ஷார்ட் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்னு ஒன்று ஒரு டிவிஷன் போடுறோம் இல்லையா, இந்த சன்ட்ரி கிரெடிட்டார்ல இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து வாங்கிக்கணும், இந்த உதயம் சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கிக்கணும். ஓகே. இப்போ ஃபார்ம் 1ன்னு ஒன்று கொடுக்குறாங்க. இந்த ஃபார்ம் 1ன்றது நம்ம என்னன்றதை பார்த்துக்கலாம். ஓகே ரைட். ஃபார்ம் 1ன்றது பின்னாடி சொல்றேன், அப்படி ஒன்று இருக்கு, அது என்னன்றதை வந்து நான் விளக்கமா சொல்றேன். ஓகே. ஸோ இப்போ எம்எஸ்எம்இல இந்த இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் டேலிக்குள்ள எப்படி போடுறது, அதான் ரொம்ப ரொம்ப அல்டிமேட். அதுதான் வந்து இப்போ இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து ஒரு ஒரு சாப்பாட்டை பத்தி ரொம்ப விரிவா பார்த்தோம். அது குலோப் ஜாமுன், அது இனிப்பா இருக்கும், உருண்டையா இருக்கும், சிவப்பா இருக்கும், அதை ஆற வச்சுதான் அப்புறம் வந்து இதுல போடணும், அப்படிலாம் பார்த்தோம். அதெல்லாம் சொல்றது ஈஸி. ஆனா பொன்னிறமா வெங்காயத்தை வறுக்கணும்னு சொல்றதுக்கு நான் 4 வானிலை வீணாக்கணும். அப்போ வந்து அதை செஞ்சு பார்க்கும்போது ஒர்க்மேன்ஷிப் வரும்போது தான் பிரச்சனை வரும். ஓகே ரைட். அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறதுன்னு தெரியாது. இந்த ஒர்க்மேன்ஷிப்பை தான் இங்க தெளிவா என்ன பண்ணிருக்கோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எதுக்குள்ள இருந்து எதுக்கு போகணும்னு போட்டோம். ஓகே ரைட். அதை வந்து உங்களுக்கு நான் டேலியில ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி, ஏன்னா உங்க முன்னாடி எல்லாத்தையும் கிரியேட் பண்ணணுன்றது ஆசை தான். ஆனா அப்படி கிரியேட் பண்ணோம்னா நேரம் அதிகம் எடுத்துக்கும் அப்படின்றதுனால ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள அதெல்லாம் வச்சிருக்கோம். அது இந்த ஸ்டெப் படி எக்ஸ்பிளைன் பண்றேன், புரிஞ்சுக்குங்க. அப்புறம் நான் வந்து உள்ள போறோம். ஓகே. ஸோ இது ஸ்டெப்ஸ். இப்போ டேலிக்குள்ள போறோம். இது டேலி. டேலிக்குள்ள போறோம் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா நம்ம டேலி பிரைம் வச்சிருக்கோம். இன்னமும் நான் இஆர்பி 9 வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க 2000 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை பையில வச்சுட்டு அலையிறீங்க, உங்களை எந்நேரம் போலீஸ் பிடிச்சிக்கலாம். அப்போ டேலி டாட் இஆர்பி 9 வச்சிருந்தீங்கன்னா நீங்க 2000 ரூபாய் நோட்டு வச்சிருக்கிறதா தான் அர்த்தம். ஓகே. அது கூடாது. என்ன வச்சிருக்கணும், லேட்டஸ்ட் 500 வந்து வச்சிருக்கணும். லேட்டஸ்ட் 500 அப்படின்னா அது என்னது, டேலி பிரைம். டேலி பிரைம்ல நான் என்ன வச்சிருக்கணும் அப்படின்னா ஹெல்ப்ல போயிட்டு அபவுட்னு கீழே வருதா ரைட். இந்த அபவுட்ல வந்து ஒரு பி அழுத்துனீங்கன்னா அபவுட்ல வந்து இங்க காமிக்கும். இங்க வந்து இருக்கா 4.1 லேட்டஸ்ட்னு இருக்கா சார், அது வச்சுருந்தா பெட்டர் சார். அது வச்சிருந்தா தான் இந்த ஃபெசிலிட்டி, இந்த எம்எஸ்எம்இ ஃபெசிலிட்டி வந்து கிடைக்கும். அது நல்லாவும் இருக்கு. 3.0 போட்டேன் பிரச்சனை வந்துச்சு அப்படின்லாம் சொல்றவங்களுக்குலாம் நாங்கள் சொல்ற பதில் என்ன, 4.1க்கு அப்டேட் பண்ணிக்கங்க, அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும். ஓகே. அதுக்கப்புறம் 5.0 வரப்போகுது. கிளாஸோட எண்ட்ல 5.0னா என்னன்னு நான் சொல்ல போறேன். ரைட். ஓகே. அப்போ 4.1 வச்சிருக்கோமா, லேட்டஸ்ட் வச்சிருக்கோமா, இதை அப்டேட் பண்ணிட்டோமா, அப்கிரேட் பண்ணிட்டோமான்றது ஒரு முக்கியமான விஷயம். வச்சாச்சு. இப்போ இதுக்குள்ள எம்எஸ்எம்இ கம்பெனின்னு ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் சார். ஓகே. இப்போ இந்த கம்பெனி கிரியேட் பண்ணும்போது F11 ஃபீச்சர்ல எம்எஸ்எம்இ கம்பெனி சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயம் வருமானா F11 ஃபீச்சர்ல அப்படி ஒன்றும் இல்லை. ஓகே ரைட். நீங்க வந்து F11 ஃபீச்சர்ல எல்லாத்தையும் எனேபிள் பண்ணீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு எம்எஸ்எம்இ சம்பந்தப்பட்ட கொஸ்டின் ஒன்று இருக்கும். ஓகே ரைட். ஸோ எம்எஸ்எம்இ சம்பந்தப்பட்ட கொஸ்டின் ஒன்று இருக்கும், அல்லது இதோட அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, இந்த மோர் டீடைல்ஸ் இங்கே விட்டுருங்க, இது வேண்டாம். இந்த இடத்துல இந்த மோர் டீடைல்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, இங்கே உள்ள போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து எம்எஸ்எம்இக்கான கிரெடிட் டேஸ் இந்த 1545 ஒன்று சொல்றாங்கல்ல, அது செட் ஆயிடும். ஓகே. திரும்ப சொல்றேன், F11 போறோம். F11ல மோர் டீடைல்ஸ்ல இந்த இடத்துல வந்து இந்த கிரெடிட் டேஸ் அலவுட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் 45ன்னு செட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இங்க இருக்கும் சார். ஓகே ரைட். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இங்க இருக்கும். ரைட். ஸோ இது ஒன்று பார்த்துக்கிட்டோம். அப்போ F11ல நாம ஒன்றும் பண்ண வேணாம், பை டிஃபால்ட் டேலிக்குள்ள வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா. இப்போ அடுத்த கேள்வி என்ன சார், இங்க இந்த ஸ்டெப்ஸ் கொடுத்தீங்களா, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா. எனக்கு ஒரே ஒரு பார்ட்டி
கன்ஃபர்மேஷன் லெட்டரோட எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் அனுப்பிட்டார் சார். அந்த பார்ட்டியோட இன்ஃபர்மேஷனை எப்படி நான் டேலிக்குள்ள அப்டேட் பண்றது? அதுக்கு டேலி சொல்ற வழி என்ன? ஒன்று, ஒரு நியூ லெட்ஜர் கிரியேட் பண்ணுங்க சார், அல்லது எக்ஸிஸ்டிங் லெட்ஜரா இருந்தா ஆல்டர் பண்ணுங்க சார். ஓகே, ஸோ நான் கிரியேட்டோ ஆல்டரோ பண்றேன். இப்போ இங்க எம்எஸ்எம்இ சம்பந்தப்பட்ட விஷயம் பை டிஃபால்ட் வருமானா வராது. அதனாலதான் இங்க ஸ்டெப்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு F12 அழுத்துங்க, ப்ரொவைட் எம்எஸ்எம்இ டீடைல்ஸ்க்கு எஸ் செட் பண்ணுங்க. ஸோ இங்க ஒரு F12 அழுத்துறேன், அழுத்திட்டு ப்ரொவைட் எம்எஸ்எம்இ டீடைல்ஸ்னு இருக்கா? ஓகே ரைட், எங்க இருக்கு ப்ரொவைட் எம்எஸ்எம்இ டீடைல்ஸ்? வந்து இந்த இதுல லெஃப்ட்ல வந்து கீழே இருக்கா? ஜென்ரல் டீடைல்ஸ்ல லாஸ்ட் கொஸ்டினா இருக்கு, ப்ரொவைட் எம்எஸ்எம்இ டீடைல்ஸ் இருக்கா? இங்க வந்து பை டிஃபால்ட் எப்படி இருக்குன்னா நோ இருக்கும். அப்ப நான் ஒரு F12 அழுத்திட்டு ப்ரொவைட் எம்எஸ்எம்இ டீடைல்ஸ்ல ஒரு எஸ் அழுத்து. இப்படி அழுத்துனா இங்க வந்து ரைட் சைட்ல லாஸ்ட்ல செட் ஆர் ஆல்டர் எம்எஸ்எம்இ டீடைல்ஸ்னு ஒரு ஃபீல்டு வந்து புதுசா ஆட் ஆகும். ஓகே, அப்ப இந்த செட் ஆர் ஆல்டர் எம்எஸ்எம்இ டீடைல்ஸ்ல ஒரு எஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ இங்க வந்துடுறேன், இந்த இடத்துல ஒரு எஸ் கொடுக்குறேன் சார். கொடுத்துட்டேன்னா கொடுத்த பிறகு இங்க வந்து எனக்கு சாய்ஸ் இருக்கு, மைக்ரோவா ஸ்மாலா மீடியமா. ரைட், ஸோ நீங்க மைக்ரோ ஸ்மால் போட்டிங்கன்னா எஃபெக்ட் எடுத்துக்கும், மீடியம் போட்டால் என்ன பண்ணுன்னா எடுக்காது. ரைட், அது தெரிஞ்சுக்கிறோம். மைக்ரோவா செலக்ட் பண்ணிட்டோம். தென் வந்து உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை அங்கே வந்து டைப் பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணிட்டோம். இதுதான் சார் ஒரு நம்பரை பண்ணுறதுக்கான வழி. ஸோ அப்போ கிரியேட் ஆர் ஆல்டர் போகிறோம், லெட்ஜர் போகிறோம், F12 போட்டு எம்எஸ்எம்இ ஃபீல்டை எனேபிள் பண்ணிக்கிறோம். எம்எஸ்எம்இ ஃபீல்டை எனேபிள் பண்ண பிறகு டீட்டெயில்ஸ் உள்ள போய் அங்கே வந்து என்ன டைப் ஆஃப் என்டர்பிரைசஸ், மைக்ரோவா ஸ்மாலா, என்ட்ரி என்னன்றதை கொடுத்துக்கிறோம் சார். ஓகே, இது ஒரு நம்பருக்கு போடுறது. இப்போ இந்த மீட்டிங்ல வந்து சிவசுப்ரமணியன் சார் உட்கார்ந்துருக்காரு. இப்போ சிவசுப்ரமணியன் சார் கேட்கிறாரு, என்னங்க என் கம்பெனிக்கு 300 சப்ளையர் இருக்காங்க, நான் 300 சப்ளையர் இப்படி போய் ஒருத்தனா தேடி கண்டுபிடிச்சு அடிச்சேன்னா 3 நாள் 5 நாள் ஆயிடும், என் சம்பளத்தை யார் கொடுப்பான்னு கேட்கிறாரு சிவசுப்ரமணியன் சார். நீங்க கேட்கறது நியாயமானது. அப்படி ஒருத்தரா தேடி போய் போட்டா வயசாயிடும். அப்போ மொத்தமா எப்படி போடுறது? மல்டிபிள் பார்ட்டிஸ்க்கு எப்படி போடுறது? அதுக்கு டேலி சொல்ற வழி என்ன சார்? டேலியில பிரைம் வந்ததுக்கு அப்புறம் ஆல்ட் ஜின்னு ஒரு பட்டன் கொடுக்குறாங்க. ஓகே ரைட், நான் வேடிக்கையா சொல்லுவேன், இது ஜிக்களோட காலம். அப்போ ஆல்ட் ஜி ரொம்ப முக்கியமான பட்டன். ஸோ ஆல்ட் ஜி அடிக்கணும். இங்கே எம்எஸ்எம்இ டைப் பண்ணோமா, இதுல அப்டேட் பார்ட்டி எம்எஸ்எம்இ டீடைல்ஸ்னு ஒன்று இருக்கா? செலக்ட் பண்ணுறோம், என்டர் தட்டணும். ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டா இங்க நீங்க அப்டேட் பண்ணிருக்க பார்ட்டிலாம் வராது, அப்டேட் பண்ண வேண்டிய பார்ட்டி மட்டும் வரும். ஓகே, உங்களுக்கு ஒருவேளை எல்லா பார்ட்டியும் வேணும்னா ஒரு F8 அழுத்துங்க. இல்லை எனக்கு இன்கம்ப்ளீட்டா இருக்க பார்ட்டி மட்டும்தான் வேணும், திரும்ப ஒரு தடவை F8 அழுத்துங்க. இந்த F8ன்றது டாகிள் சுவிட்ச். இந்த மோட்டர் சுவிட்சில் ஒரு தடவை அழுத்தினா ஆனும், திரும்ப அழுத்தினா அந்த பட்டன் வெளில வந்துரும் பாருங்க. அது மாதிரி F8ன்றது டாகிள் சுவிட்ச். ஓகே, அப்போ F8 அழுத்துனீங்கன்னா வந்தது வராது, அல்லது வர வேண்டியது மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இப்படி பண்ணிட்டு இதுல எதுக்கு அப்டேட் பண்ணணுமோ அது மேல வச்சுட்டு ஒரு ஆல்ட் ஹெச் அடிச்சிங்கன்னா அதை மட்டும் நீங்க அப்டேட் பண்ணணும். சார் எனக்கு மொத்தமாவே அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் ஆர் அடிச்சிங்கன்னா எல்லாத்தையும் அப்டேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஆல்ட் ஜி போடுங்க, அப்டேட் பார்ட்டி எம்எஸ்எம்இ கொடுக்குறீங்க, அதில் ஆல் கொடுத்துட்டு F8 அடிச்சிங்கன்னா இன்கம்ப்ளீட்டோ ஆலோ வரும். ஆல்ட் ஹெச் போட்டிங்கன்னா ஒன்னே ஒன்று பண்ணலாம், ஆல்ட் ஆர் போட்டிங்கன்னா எல்லாத்தையும் பண்ணணும். ஓகே ரைட், ஸோ பண்ணிக்கலாம். ரைட், இது வந்து ஒருத்தருக்கு அல்லது மொத்தமாக பண்ணுறது. இப்போ கொஸ்டின் என்னன்னா, சார் நான் பண்ணியிருக்கேன்ல அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஒரு பார்ட்டி பார்க்கும்போது இவங்களுக்கு நம்ம எம்எஸ்எம்இ டீடைல்ஸ் போட்டோமான்னு தெரியுமா? நான் என்ன சொல்கிறேன், ஆல்டர் போங்க, லெட்ஜர் போங்க, பார்ட்டி நேம் எடுங்க, எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு என்டர் கொடுங்க, ஒரு ஒய் கொடுங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ மைக்ரோ மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க, நம்பர் போடுறேன். தெரியுதா? நல்லா இருக்கு சார் கேட்கறதுக்கு. ஆனால் ஒரு பார்ட்டியாக இப்படி போய் என்டர் தட்டி பார்க்க முடியுமான்னு கேட்குறவங்களுக்கு என்ன சார்? பார்ட்டிக்குள்ளே போயிட்டீங்கல்ல, இங்கே மோர் டீடைல்ஸ் ஒன்று இருக்கா, கிளிக் பண்ணுங்க. பண்ணா இங்கே எம்எஸ்எம்இ இருக்கா, வந்துருச்சா? உதயம் டிஎன் இருக்கு. உதயம் இருந்துட்டாலே என்ன இருக்கு, எம்எஸ்எம்இ இருக்கா? அப்ப எம்எஸ்எம்இ இருக்கான்றது எப்படி பார்க்கணும்னா, லெட்ஜரை ஆல்டர் பண்ணி கண்ட்ரோல் ஐ போட்டா மோர் டீடைல்ஸ், கண்ட்ரோல் ஐ போடும்போதே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், இங்க இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும். அல்லது நீங்க என்ன பண்ணலாம்னா ஆல்ட் ஜி போயிட்டு பார்ட்டி மாஸ் டீடைல்ஸ் போயிட்டு ஒரு F8 கொடுத்தா எல்லாம் வந்துடும். ரைட்டா, இருக்குன்னு பார்த்துக்கணும். ரெண்டு விதமாகவும் பார்த்துக்கணும். இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்குறேன்னா, சார் எம்எஸ்எம்இ பில்ஸை மட்டும் எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுமா? அப்புறம் தானே அது 15 நாள் போச்சா 15 நாள் போகலையான்றதெல்லாம் பார்க்கணும். அது பார்க்க முடியுமா? பார்க்கலாம் சார். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் நானும் ஆதித்தன் சாரும் டீமும் உட்காந்து எப்படி கிரியேட் பண்ணும் அந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கிட்டா தான்
விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும் சார். ஒன்றும் இல்லை, நாங்கள் இங்கே என்ன பண்ணோம், ஒரு ஃபினான்சியல் இயர் கொடுத்துட்டோம் சார். கொடுத்துட்டு இங்கே வந்து நேம் கொடுத்தோம், பார்ட்டி கிரியேட் பண்ணோம். பார்ட்டி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நாங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கோம்னா, இங்கே பேலன்ஸ் ஒரு அமௌண்ட் போட்டோம். இந்த பேலன்ஸ் அமௌண்ட் போடும்போது என்ன பண்ணோம்னா, இங்கே மைக்ரோ ஸ்மால் கொடுத்துட்டோம். பேலன்ஸ் அமௌண்ட் போடும்போது என்ன பண்ணிட்டோம்னா, பேலன்ஸ் அமௌண்ட்ல முந்தின இயர் இருக்கிற மாதிரி போட்டு வச்சிருக்கோம். இப்போ முந்தின இயருக்கான கால்குலேஷன் அந்த இயர்லேயே போயிருக்கும். இப்போ கரண்ட் இயர்ல அதுக்கு பேமெண்ட் கொடுக்குறோமா கொடுக்கலையான்ற கொஸ்டின் வந்து முந்தின இயருக்கான பெண்டிங். அப்போ அங்கே பெண்டிங் வச்சிருந்தோம், அது 15 டேஸ் மேலே போயிடுச்சுனாலே எங்கே போயிடணும், கால்குலேஷனுக்கு அது போயிடும். அதனால அதை இங்கே பார்க்க மாட்டோம், அதனால அதை எடுக்கக்கூடாது. லாஜிக்கலி ஸ்பீக்கிங் வேணும்னே முந்தின இயரும் கொடுத்து வச்சிருக்கோம். அதே போல இப்போ இந்த பார்ட்டி வந்து கண்ட்ரோல் ஆகி கொடுத்தீங்கன்னா இது மைக்ரோ நம்பர் கொடுத்துருக்கோம், மைக்ரோ ஆர் ஸ்மால். ஓகே, ராஜேஷ் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து மைக்ரோ மட்டும்தான் கொடுத்துருக்கோம், டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்பர் கொடுக்கல. தென் வந்து சுந்தர் ஸ்ரீதர் அண்ட் கோ கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஒரு கண்ட்ரோல் ஐ கொடுத்தா இங்கே வந்து மைக்ரோ கொடுத்துருக்கோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா, குமார் அசோசியேட்ஸ்க்கு பில் போடும்போது 45 நாள்னு கொடுத்துருக்கோம். நமக்கு அக்ரிமெண்ட்டே 45 டேஸ் இருக்கு. அப்போ எம்எஸ்எம்ஏ ஆக்ட் படியும் 45, குமாரை பொறுத்தளவுக்கு கொடுக்க வேண்டியதும் 45. ஓகே ரைட், ரெண்டும் ஒன்றா இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. இப்போ ராஜேஷ் பிரதர்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம ஒன்றுமே கொடுக்கல. ஒன்றுமே நம்ம கொடுக்கலன்னொன்னே கார்த்திக் உடனே சொல்றாரு, சார் ஒன்றுமே நம்ம கொடுக்கலன்னா 15 நாளில் கொடுக்கணும்ல, எம்எஸ்எம்இ ஆக்ட் படி செக்ஷன் படி கொடுக்கணும்ல. கரெக்ட், பக்கா. இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிட்டே வரீங்க, சரியா வந்து. ஓகே, அடுத்து சுந்தர் அண்ட் கோ ஒன்று போட்டிருக்கோம், 90 டேஸ் கொடுத்துருக்கோம். கொடுத்தோன்னே மீனா மேடம் கோச்சுக்கிறாங்க, அது எப்படி 90 டேஸ், 45 டேஸ் தானே, நீ அக்ரிமெண்ட் 90 டேஸ் போட்டா பதறாதீங்க மேடம். 90 டேஸ் போட்டிருந்தாலும் அதுக்கு எத்தனை நாள் தான் அப்ளிகபிள், 45 டேஸ் தான் அப்ளிகபிள். ரைட், அடுத்து என்ன பண்ணுறோம், வேணுமே டிவிஎஸ் கம்பெனின்னு ஒன்று போடுறோம். ஆப்வியஸ்லி அவங்க லார்ஜ் ஸ்கேல் செக்டர். ஓகே, டிவிஎஸ் கம்பெனி போட்டு இங்கே எம்எஸ்எம்இ ஏதாவது கொடுத்துருக்குமான்னு பார்த்தா கொடுக்கல. அப்போ டிவிஎஸ் கம்பெனிக்கு டியூ இருக்கலாம், பில் இருக்கலாம். ஆனால் எம்எஸ்எம்இ ரிப்போர்ட் பார்க்கும்போது டிவிஎஸ் கம்பெனி வரலாமான்னா வரக்கூடாது. பேபிளில் இருக்கலாம், ஆனால் எம்எஸ்எம்இ பேபிளில் வரலாமான்னா வரக்கூடாது. ஓகே, ஸோ இவ்வளவு சூட்சமங்களை இதுக்குள்ளே வச்சிருக்கோம் சார். ரைட்டா? ஓகே, சரி. இப்போ இதுக்கான பேபிள், அதாவது எம்எஸ்எம்இக்கு மட்டும் பில்ஸ் பேபிள் எப்படி பார்க்குறது, அவங்க என்ன சொல்றாங்க, ரெகுலரா பில்ஸ் பேபிள் எப்படி பார்ப்பீங்க, விஜி மேடம் சொல்றாங்க ரெகுலரா பில்ஸ் பேபிள் எப்படி பார்க்கணும் சார், டிஸ்பிளே அவுட்ஸ்டாண்டிங், சாரி டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், சாரி டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் பேபிள்ஸ். ரைட், திரும்ப சொல்லுங்க மேடம்னா வேகமாக சொல்றாங்க, டிஎஸ்ஓபி போயிட்டா பேபிள் வருதா, இங்கே டிவிஎஸ் கம்பெனியும் வருதா டியூரேஸ்னு இது என்னத்தையோ ஒன்று காமிக்குதா. ஓகே, அப்போ அதெல்லாம் கரெக்டா கேட்குறோம். இதுக்கு டேலி சொல்ற பதில் என்ன சார், இது எம்எஸ்எம்இ ரிப்போர்ட் கிடையாது. எம்எஸ்எம்இ ரிப்போர்ட் வேணும்னா ஒரு கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா, அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஷோ பில்ஸ் ஆஃப் இருக்கா, ஒரு என்டர் தட்டுங்க சார், பண்ணீங்களா, அங்க 2 ஆப்ஷன் வருதா, ஆல் பார்ட்டின்னு கொடுத்தீங்கன்னா ஜென்ரல் பேயபிள். நீங்க இங்க என்ன எடுக்கணும், எம்எஸ்எம்இ எடுக்கணும், எம்எஸ் பார்ட்டிஸ் எடுக்கணும், மைக்ரோ அண்ட் ஸ்மால் பார்ட்டிஸ் எடுக்கணும். எடுத்தோமா, இப்போ இது எடுத்தோம்னா லிஸ்ட் குறைஞ்சிச்சா. 2 காரணம் ஏன் குறைஞ்சது, இப்போ இது இல்லாம ஒரு லிஸ்ட் போடுறேன், இதுல வந்து ஓல்டு பில்ஸ் எல்லாம் இருக்கு, அது வரக்கூடாது. டிவிஎஸ் கம்பெனி எம்எஸ்எம்இ கிடையாது. ஓகே, ஒரு கண்ட்ரோல் பி போடுறோம், இங்க எம்எஸ்எம்இ போடுறோம், போட்டா ஓல்டு பில்ஸ் வரல, டிவிஎஸ் கம்பெனி வரல. ஓகே, அப்ப இது வந்து எம்எஸ்எம்இ பில்ஸ் பேயபிள். ரைட்டா? ஓகே, அது வந்துருச்சு. இப்போ எம்எஸ்எம்இ பில்ஸ் பேயபிள்லையும் இந்த 15 டேஸா 45 டேஸான்னு ஒன்று பார்க்கணும்ல, அது கரெக்டா வருதா எப்படி தெரியும், அதுக்கு டேலில இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், ஒரு F12 ப்ரெஸ் பண்ணுங்க, பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்க, டைப் ஆஃப் என்டர்பிரைசஸ்க்கு ஒரு எஸ் கொடுங்க. ஏன், மைக்ரோவா ஸ்மாலான்னு உங்களுக்கு தெரியணும்ல, தெரியணும். அவங்களோட உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியணுமா, ஆமா, அதுக்கு ஒரு எஸ் கொடுங்க. ஓகே, தென் வந்து இங்கே பில்ஸ் பேஸ்ட் ஆன் கிரெடிட் டேஸ் ப்ரொவைடர்னு இருக்கிறதுல 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது என்ன சார் ஆப்ஷன், பில் வைஸா அல்லது எம்எஸ்எம்இ கிரெடிட் பீரியடா. சார் பில் வைஸ்ன்றது நீங்க 90 டேஸ் கொடுத்துருக்கீங்க, 45 டேஸ் கொடுத்துருக்கீங்க, 50 டேஸ் கொடுத்துருக்கீங்க, என்ன வேணாலும் இருக்கும். எம்எஸ்எம்இ கிரெடிட் பீரியட்ன்றது 15 45. அப்போ பில் வைஸா எம்எஸ்எம்இ கிரெடிட் பீரியடான்னு சொல்றது இருக்குல்ல, அப்போ அந்த ஆப்ஷன் திரும்ப சொல்றேன், இங்க வந்து ஒரு F12 ப்ரெஸ் பண்றோம், டைப் கொடுத்தாச்சு, உதயம் கொடுத்தாச்சு, இந்த பேஸ்ட் ஆன் கிரெடிட் டேஸ் கொடுக்கும்போது 3rd ஆப்ஷன் பில் வைஸ் ஆர் எம்எஸ்எம்இ கிரெடிட் பீரியட் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கிரெடிட் டேஸையும் காட்ட சொல்லுவோம், ஏன்னா நமக்கு என்ன கிரெடிட் டேஸ், எம்எஸ்எம்இ கால்குலேட் பண்றது என்ன கிரெடிட் டேஸ் தெரியும், கொடுத்துட்டோம். ஒரு கண்ட்ரோல் ஏ கொடுத்தா இப்போ மேஜிக் நடக்குது பாருங்க. என்ன மேஜிக் நடந்தது, என்ன மேஜிக் நடந்திருக்குன்னா, சார் ராஜேஷ் பிரதர்ஸ்க்கு நம்ம எந்த டியூ டேட்டும் கொடுக்கல, அதனால கிரெடிட் டேஸ் எவ்வளோ நாள், 15 டேஸ். ஓகே, சுந்தர் அண்ட் கோக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா 90 டேஸோ ஏதோ ஒன்று கொடுத்தோம், ஆனால் அதுக்கு அக்ரிமெண்ட் இருக்கிறனால எவ்வளோ நாள் எடுக்கணும்,
45 days தான் எடுக்கும். ஓகே ரைட். அப்போ 45th டே என்னைக்கு ஃபால் ஆகுது, இந்த 45th டேக்கான பேமெண்ட்டை வந்து நம்ம கொடுத்துட்டோமா, கொடுக்கலன்னா அது எவ்வளோ நாள் ஓவர் டியூ ஆயிருக்கு. இப்போ இந்த ரிப்போர்ட்டை வந்து நான் சப்போஸ் வந்து 36ல் வந்து பார்க்குறேன் சார். பார்க்கும்போது இது 45 டேஸ் இவ்வளோ நாள் ஓவர் டியூ ஆயிடுச்சு. ஓகே ரைட். ஸோ இது 31 மேல பார்க்குறேன். அப்போ எத்தனை நாள் ஓவர் டியூ ஆயிருக்கு. ஓகே ரைட். ஸோ இதை வந்து ஒருவேளை 30th ஏப்ரலில் பார்க்குறேன். அப்போ வந்து டியூ டேட்ஸ் என்ன, ஓகே டியூ டேட்ஸ் என்ன, இதுக்கு வந்து பேமெண்ட் பின்னாடி கொடுத்துட்டேன்னா அட்ஜஸ்ட் ஆயிருக்கா, உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் வந்துச்சு. ஓகே அப்போ எம்எஸ்எம்இ பில் வைஸ் பார்க்கும்போது ஸ்டாச்சுட்டரி டியூவோட பாத்திர முடியுமானா பாத்திரம்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த கொஸ்டின்னா சார் இதில் 2 பில் பே பண்ணாமல் இருக்குல்ல, 2 பில் பே பண்ணாமல் இருக்கு. ஓகே இங்கே மைக்ரோ பார்க்குறோம், 2 பில் பே பண்ணல. இப்போ இப்படி பே பண்ணாமல் இருந்தால் என்ன பண்ணணும், ஃபார்ம் 1 ஃபைல் பண்ணணும். ஓகே ஸோ ஃபார்ம் 1 இங்கே வந்து நம்ம பவர் பாயிண்ட்ல போட்டோம். இப்படி ஒரு ஃபார்ம் 1 ஃபைல் பண்ணணும் சார். இந்த ஃபார்ம் 1 எது சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா SO 5622 இந்த 2ஆம் தேதி டேட் போட்ட 2ஆம் தேதி நவம்பர் டேட் போட்ட இது வந்து ஆர்டர் வந்து இதை வந்து சஜஸ்ட் பண்ணுது. எப்படி ஃபைல் பண்ணணும், 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை இதை ஃபைல் பண்ணணும். எதுக்கு ஃபைல் பண்ணணும், 15 செக்ஷன் 15க்கு மேலே எதுக்காவது பே பண்ணாமல் இருந்தோம்னா அது லிஸ்ட் கொடுக்கும். நான் இவங்களுக்குலாம் பே பண்ணல, இவங்களுக்குலாம் பே பண்ணேன்னு கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட போய் சொன்னோன்னா கைது கூப்பிட்டு வாங்க சார் சந்தோஷம் தோளில் தட்டு வர, ஏன் கொடுக்கலன்னு கேட்பார்ல. அப்போ தகுந்த காரணம், இது ஏன் கொடுக்கல, எனக்கு அவங்களுக்கு டிஸ்பியூட் இருக்கு, ப்ராடக்டை சரியாக டெலிவரி பண்ணல, பிரச்சனைகள் இருக்குன்றப்போ தகுந்த காரணங்களை போட்டு எம்எஸ்எம்இ ஃபார்ம் இப்படி கொடுக்கணும். இங்கே ஏப்ரல் டு செப்டம்பர்னு இருக்கா, இப்படி கொடுக்கணும். ஓகே இந்த ஃபார்ம் டேலியில் வருமா, வரும் சார். எப்படி வரும், இங்கே ஸ்டெப்ஸில் வந்து அதை சொல்கிறாங்க பாருங்க. இந்த ஃபார்ம் டேலியில் எப்படி வரும்னா டிஸ்பிளே போங்க, ஓனா ஸ்டாச்சுட்டரி போங்க, எம்எஸ்எம்இ ஃபார்ம் ஸ்டேட்மெண்ட் 1 ஃபார்ம் 1 ஸ்டேட்மெண்ட் போங்க. ஓகே திரும்ப இதை டேலியில் பண்ணி காமிக்கிறேன். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்க்கு போகிறோம், ஸ்டாச்சுட்டரி போகிறோம், ஸ்டாச்சுட்டரி ஆர் எம்எஸ்எம்இ ரிப்போர்ட்டுக்கு போகிறோம். போயிட்டு இங்கே எம்எஸ்எம்இ ஃபார்ம் 1 இருக்கா, கொடுங்க. கொடுத்தோடனே ஒரு மேஜிக் நடக்கும். என்ன நடக்கும்னா ஏப்ரல் டு செப்டம்பர் அதுவே என்ன எடுக்குது, 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை தான் எடுக்கும். ஓகே ரைட். ஸோ நீங்கள் பீரியட் மாற்றினாலும் 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை மாற்றிக்கணும். சார் இதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது, இதை எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா ஒரு Alt P Control P போடக்கூடாது, Alt P அடிக்கிறோம். அடிச்சுட்டு இங்கே ரிட்டர்ன் ஃபார்ம்னு ஒன்று இருக்கா, எடுக்கிறோம். எடுத்தா இங்கே வந்து இது எம்எஸ்எம்இ 1 வந்து டைப் அந்த ஃபார்ம் 1 டைப் பண்ணுறது, ப்ரிவியூ கொடுக்குறோம். ரைட். ஓகே ப்ரிவியூவோ பிரிண்டோ எது கொடுத்தாலும் அது எங்கே போய்டும்னா வேர்டுக்கு போய்டும். இப்போ மீனா மேடம் என்ன கேட்குறாங்க, ஏன் வேர்டுக்கு போகுது, பிரிண்ட் அடிக்க வேண்டியதானே. மீனா மேடம் தகுந்த காரணம் ஒன்று எழுதணும்ல. இதில் வந்து என்ன பண்ணிடும், உங்கள்கிட்ட இருக்க டியூலாம் கொடுத்துரும். இப்போ இங்கே கொடுத்துருக்கா ராஜேஷ் பிரதர்ஸ்க்கும் சுந்தரன் கோக்கும் நீங்கள் பேமெண்ட் கொடுக்கல. ஓகே ரைட். இங்கே ராஜேஷ் பிரதர்ஸ் கொடுக்கல, சுந்தரன் கோ கொடுக்கல. இங்கே ரீசன் ஃபார் டிலேன்னு இருக்கா, இந்த இடத்துல வந்து என்ன ரீசனோ அதை நான் இங்கே டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு கண்ட்ரோல் பி போட்டு என்ன பண்ணிடணும்னா பிரிண்ட் கொடுத்துருக்கு. ஓகே ரைட். அப்போ வந்து எம்எஸ்எம்இ ஃபார்ம் 1 வந்து டைப் பண்ண ஒன்றை ரெடி பண்ணணும்னா டேலி ரெடி பண்ணி கொடுக்கும். எப்படி ரெடி பண்ணணும், DO எம்எஸ்எம்இ ஃபார்ம் 1 அப்புறம் ஹாஃப் இயர்லி தானே வரும், Alt P போட்டு ரிட்டர்ன் போட்டு எடுக்கும். இதுதான் சார் எம்எஸ்எம்இ 1 பண்ணுறதுக்கான விஷயங்கள். ஓகே டேலி வந்து இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கன்னா ரிலீஸ் 4.1 போட்டால் கரெக்டாக மெயின்டைன். சார் தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி.